தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டையில இருந்து 24 வருடங்களாக இந்தியா ராணுவத்தில் பணிபுரிந்த தங்கவேலாஸ் அவர்கள் ஓய்வு பெற்று இங்கு வந்திருக்கிறார். நாம் அதை பற்றி நமது சங்கரதாசிடமே நம்ம இதை பற்றி போய் கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்வதுனா உண்மை நிகழ்ச்சிக்கு எனக்கு வாழ்த்துக்கள். நீங்க இந்தியா ராணுவத்துக்கு போய் எத்தனை வருஷம் சார் ஆகுது? நான் 24 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். 24 வருஷமாக சர்வீஸ் பண்ணிக்கிங்க. ஆமாம். இப்போ நம்ம இந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த ராணுவத்துக்கு போகணும்னு ஒரு ஆர்வத்தை சேர்ந்தோமா, இதெல்லாம் நீங்கள் ஏதாவது கற்றுக்கணி போய் சொல்லலாம்? ஆமாம், இது எல்லா இளைஞர்களுமே நம்ம நாட்டுக்காக போய் பாடுபடணும். நல்லா நாட்டு சேவை இது, அது நல்லா இருக்கும். அவங்களுக்கும் நல்லா லைஃப் இருக்கும். எல்லாரும் போகணும். எல்லா இளைஞர்களும் எல்லா ராணுவத்தில் போய் சேர்ந்தா நல்லா இருக்கும். மற்ற வேலைகளுக்கு முயற்சி பண்ணது மாதிரி ராணுவத்துக்கும் நல்லா முயற்சி பண்ணி நம்ம இந்தியாவுக்காக வேண்டிய நமது இந்தியா ராணுவத்தில் பணிபுரிந்த சங்கரதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. உங்க பேர் சார்? என் பேர் NRS மணி. நீங்க ராணுவத்தில் சுவிதார் மேஜரா நான் 28 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 2002 நான் ரிட்டையர்ட் ஆகி வந்தேன். இப்போ தென்காசி பட்டாளம் அப்படிங்கிற ஒரு தென்காசி பட்டாளம் முன்னாள் இராணுவத்தினர் இந்நாள் இராணுவத்தினுடைய நல சங்கத்துல கௌரவ தலைவராக இருக்கிறேன். எல்லாரும் நம்ம இராணுவத்தில் பணியாற்றி பென்ஷன் வர்ற அவங்கள நல்ல முறையில் வரவேற்பு கொடுத்து அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வரவேற்பு எல்லாரும் ஒரு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி முடிக்கிறோம். அதோட இராணுவத்தில் உள்ளவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டது இதுகளுக்கு எல்லாத்துக்குமே சங்கத்துல இருந்து 10-50 பேர் நாங்கள் போய் அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பித்து கொண்டு இருக்கிறோம். அதோட எல்லாருடைய வெல்ஃபேரும் பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு கஷ்டம்னாலும் இராணுவ குடும்பத்தினர் தென்காசி மாவட்டத்தில் உள்ள இராணுவ குடும்பத்தினருக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலுமே நாங்கள் எல்லோரும் போய் அவங்களுக்கு ஒரு துணையாக நின்று அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி எல்லா பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணி கொண்டு சங்கத்தை நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கோம். இப்போ தென்காசி பட்டாளத்துல நீங்க குரூப்பா வச்சு கொண்டு போறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ரிட்டையர்ட் ஆகும் போது எல்லாமே இந்த மாதிரி பக்தன்கள்லாம் கட்டிருக்கீங்க. உங்களோட இந்த இந்த தென்காசி மாவட்டத்துல நமது இந்தியா ராணுவத்துல எவ்வளவு பேர் சார் வந்திருப்பாங்க? இப்போ இந்திய ராணுவத்தில் இப்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கும் நமது தென்காசி மாவட்ட ராணுவ வீரர்கள் மொத்தம் இப்போ ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. அதோட ரிட்டையர்ட் ஆகி இப்போ எக்ஸர்சைஸ் மேனாக நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருப்பவர்கள் அவர்களும் ஒரு 2000 பேர் வரை இருப்பார்கள். மொத்தம் டோட்டல் 4000 பேர் வரை. என் பேர் சுவேதார் கல்யாண சுந்தர். நான் 26 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு 2020 பென்ஷன். நானும் தென்காசி பட்டாளத்தில் எல்லாருடைய சுக துக்க நிகழ்ச்சிகளுக்கும் எல்லாருக்குமே பங்கேற்று எல்லாருக்குமே நாங்கள் பார்த்துக்கோம். நீங்க ராணுவத்துல சர்வீஸ் பண்ணிட்டு லீவில் ராணுவத்தில் 70 இயர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். லீவில் வந்திருக்கோம். அவர் வர இருக்கு. நாங்கள் தென்காசி பட்டாளம் மூலமா எல்லாம் அவள்தார் முருகன். இப்போ ஆர்டினரி நாயச்சுவராக இருக்கிறேன். 24 வருடங்களாக ராணுவத்தில் பணிபுரிந்து விட்டு 2007 நான் பணி ஓய்வு பெற்றேன். தற்சமயம் தென்காசி பட்டாளத்தில் செக்ரட்டரியா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தென்காசி பட்டாளத்தை பொறுத்தளவு யாருக்கும் என்ன பிரச்சனை, அந்த பணியில் இருப்பவர்களும் சரி பணியில் இல்லாதவர்களும் சரி வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் தென்காசி பட்டாளம் உடனடியாக சென்று அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம். ஓகே சார். ரொம்ப எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணிருக்கேன் சார். உங்க பேர் சார்? என் பேர் சிவன் மாரி. ஊர் கடையநல்லூர். நான் ராணுவத்தில் 18 வருஷம் சர்வீஸ் பண்ணி அவிழ்தாரில் விருப்ப ஓய்வு பெற்று வந்தேன். ராணுவத்தில் இருக்கையில் ஊரில் உள்ள இளைஞர்கள் ராணுவத்துக்கு சேரணும் அப்படின்றக்காண்டி ஃப்ரீயாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அங்கேயுமே அந்த டீச்சர் ரேஞ்சு மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் அந்த லைனில் இருந்ததுனால எனக்கு அதை பற்றி நல்லா தெரியும். ஊரில் அவங்களுக்கு கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்க ஒவ்வொரு லீவில் வரையிலுமே 100 பேர் 150 பையங்க வந்தாங்க. அவங்களுக்காண்டியே விருப்ப ஓய்வு அதாவது ரிட்டையர்ட் ஆகிட்டு ஒரு 3 வருஷமா ஆர்மி கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கேன். மங்களாபுரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துல மட்டும் என்கிட்ட ஒரு 512 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. இப்போ எவ்வளவு சார் எந்த ஒரு 350 பையங்க இப்போ ரெகுலராக ராணுவம், துணை ராணுவம், போலீஸு, அதாவது ரயில்வே, குரூப் 4 இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் கிளாஸஸ் வச்சு நடத்திட்டு இருக்கு. அதாவது திறமை இருக்குது,
பைசா இல்ல இந்த மாதிரி கஷ்டப்பட்ட இளைஞருக்கு குறைஞ்ச செலவுல வச்சு நடத்திட்டு இருக்கோம். அதாவது நிறைய பேர் வேலைக்கு போகணும் அப்படின்றதான் நம்முடைய ஏம். இதை கண்டிப்பா புரிஞ்சு கண்டிப்பா நீங்க வந்து இது வரைக்கும் 3 வருஷத்துல 512 பேர் வேலைக்கு போயிருக்காங்க. சூப்பர் சார். 3 வருஷத்துல ராணுவத்துல ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க. இதுவரையில நம்ம தென்காசி மாவட்டத்துல இருந்து சாருக்கு நம்ம தென்காசி மாவட்டத்தில இருந்து எங்களுடைய சொல்வதெல்லாம் உண்மை சார்பாக வாழ்த்துக்களை நாங்க தெரிவிக்கிறோம். சார் உங்க பேர் சார்? என்னோட நேம் வந்து மாயாண்டி. இந்திய ராணுவத்தில் ஆர்மி மெடிக்கல் கோர்ல இருக்கேன். என்னுடைய வேலை வந்து அங்கே ஒரு நர்ஸாக பணிபுரிகிறேன் ஆர்மி ஹாஸ்பிட்டலில். தென்காசி பட்டாளத்தில் உள்ள மக்களுக்கு நம்மள இருக்கிற ராணுவ வீரர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு எந்த நேரமும் மருத்துவ உதவி 24 மணி நேரம் எப்போ வேணாலும் என்னை கான்டாக்ட் பண்ணாலும் நான் உதவி செய்ய காத்திருக்கேன், பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நம்ம தென்காசி மாவட்டத்துல இருந்து சார் வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறாப்ல. சார் உங்க பேர் சார்? இன்ஜினியர் பிரிவில் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். 2013 வந்து விருப்பம் ஓய்வு வந்து வந்தேன். வந்துட்டு கொஞ்சம் விவசாயம் பார்த்துட்டு தற்போது நான் வந்து உதவியாளராக பண்ணியிருக்கேன். சார் உங்க பேர் சார்? சார் என் பேர் சங்கர் குமார். நான் போராப் சிம்மலில் இருக்கிறேன். 2 வருஷம் சர்வீஸ் ஆகிட்டு சீக்கிரத்தில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். சரி, நானும் வந்து எல்லாத்துக்கும் தென்காசி பட்டாளத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். எல்லாத்துக்கும் எல்லாம் சார் உங்க பேர் சார்? வணக்கம், அவள்தான் கனகராஜ். நீங்க அங்க என்ன மாதிரி சார்? நான் அவள்தாராக இருக்கேன். எனக்கு எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் போயிருக்கேன். இப்போ நான் 28 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் 2 வருஷத்துல எனக்கும் போகிறோம். மற்றபடி எனக்கு தென்காசி பட்டாளத்துலேருந்து ஏகப்பட்ட ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் தென்காசி பட்டாளத்துக்கு நன்றி.